ரிஷப லக்னத்துக்கு சாதாரணமாக இந்த அமைப்பே வந்து இப்போ ஏஎல்பி லக்னம் இங்கே வரும்போது இந்த அமைப்பே வந்து புதனுடைய தன்மை அப்படின்னு வர்றதுனாலையும் சரி, அதே மாதிரி 2 5ஆம் இடத்துக்குரியவன் புதன் அப்படின்றதுனாலையும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியாக வேலை செய்யும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புதனுடைய தன்மைகளே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஈர்ப்பு விதின்னு சாதாரணமாக சொல்லுவோம் நம்ம. இந்த ஈர்ப்பு விதின்னு சொன்னால் எனக்கு மனசு என்ன வயப்படுகிறது, மனசு என்ன கேட்குது, மனசில் ஒரு விஷயம் கேட்கும், ஓகேங்களா, அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, ஓகேங்களா, அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படின்னா இந்த ரிஷப லக்னம் இப்போ செல்பவர்களுக்கு இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருப்பதற்குண்டான விஷயங்கள் இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். அப்போ ஈர்ப்பு விதின்னு சொன்னாவே வந்து எனக்கு சில பேருக்கு இந்த ஈர்ப்பு விதியே வேலை செய்யாது, ஓகேங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போது ரிஷப லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி விருச்சக லக்னம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா வேலை செய்யும்னு சொல்லலாம்.